அனைவருக்கும் வணக்கம். நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எவ்வாறு ஆசிரியர்களுக்கான வருகை பதிவு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும், 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் ஸ்கூல் எவ்வாறு ஆசிரியர் வருகை பதிவும் மாணவர்கள் வருகை பதிவு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் ஆப் அப்டேட்டில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா டைஸ் நம்பரும் அதற்கான பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டுடே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ரி பொறுத்தளவில் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரீசன் அதர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க எலிமெண்ட்ரி பொறுத்தளவில். அப்போ தான் மாணவர்களுக்கான வருகை பதிவு இல்லாமல் ஆசிரியர்களுக்கான வருகை பதிவும் ஸ்கேவஞ்சருக்கான வருகை பதிவு நம்ம மேற்கொள்ள வேண்டும். நான் சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான வருகை பதிவு நமக்கு இடத்துல நீங்கள் ஏப்ரல் 21லிருந்து நீங்கள் எந்தெந்த நாட்கள் பள்ளிகள் நடைபெறுதோ அந்த நாட்கள் ஆசிரியர் வருகை பதிவு மற்றும் ஸ்கேவஞ்சருக்கான வருகை பதிவு நீங்கள் மேற்கொள்ள முடியும். சரிங்களா? இது எலிமெண்ட்ரி பொறுத்தளவில். சரிங்களா? அது மாதிரி வருகை பதிவு நீங்கள் மேற்கொள்ளலாம். எலிமெண்ட்ரியை பொறுத்தளவில் நீங்கள் மாணவர்களுக்கான வருகை பதிவு நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதில்லை. ஆசிரியர் வருகை பதிவு மற்றும் ஸ்கேவஞ்சருக்கான வருகை பதிவு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் மாணவர் வருகை பதிவு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதில் உங்களுக்கு போடுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு காட்டப்படாது. இதே நம்ம மிடிலுக்கு எவ்வாறு 24ஆம் தேதி வரைக்கும் வருகை பதிவு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூல் எம்இஸ் ஐடியும் மற்றும் அதற்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. அதில் டுடே ஸ்டேட்டஸில் பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியலி ஒர்க்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. பார்ஷியலி ஒர்க்கிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீசன் எந்தெந்த வகுப்பு 24ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடைபெறுதோ அந்த வகுப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 to 5 வரைக்கும் லீவ் விட்டதுனால நீங்கள் 6th 7th 8th இந்த வகுப்பை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நான் 6th 7th 8th மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே ரீசன் கொடுத்துருப்பாங்க. ரீசன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் இருக்குனால அதை நம்ம எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் அந்த சமயத்தில் இடையில லீவ் விட்டாங்க அப்படின்னு நீங்கள் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுங்க. எக்ஸாம் இருக்கிற சமயத்தில் எக்ஸாம்ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம். கொடுத்தன பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்போ போல் அட்டெண்டன்ஸ் ஆசிரியருக்கான வருகை பதிவு மேற்கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்கேவஞ்சருக்கான வருகை பதிவு நீங்கள் 6, 7, 8 வகுப்பு ஆசிரியர் மேற்கொண்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வகுப்பு நம்ம செலக்ட் பண்ணணுமோ அந்த வகுப்புகளுக்கு மட்டும் நம்ம அட்டெண்டன்ஸ் போடலாம். இப்போ 1 to 5th வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணதுனால அந்த வகுப்பு நமக்கு காட்டாது. 6, 7, 8 வகுப்பு மட்டும் செலக்ட் பண்ணால் செக்ஷன் வரும், மாணவர்கள் இன்லிஸ்ட் வரும். எந்தெந்த மாணவர்கள் வந்தாங்களோ அந்த மாணவர்களுக்கு ப்ரெசென்ட் மட்டும் நம்ம போட்டுக்கொள்ளலாம். மிடில் பொறுத்தவரை 24ஆம் தேதி வரைக்கும் மாணவர் வருகை பதிவு நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் 24க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசிரியர்களுக்கான வருகை பதிவு மட்டும் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் செலக்ட் பண்ணி ஆசிரியர்களுக்கான வருகை பதிவு மேற்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.